அடுத்த துணை குடியரசுத் தலைவராக வெல்லப்போவது யார்? விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் முதல் நபராக வாக்களித்த பிரதமர் மோடி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். நேபாளத்தில் இரண்டாவது நாளாக அரசுக்கு எதிராக தீவிரமடையும் போராட்டம். தடியடி, துப்பாக்கிச் சூடுகளால் வன்முறை களமாக மாறிய நாடு. நேபாளத்தில் உள்துறை அமைச்சரை தொடர்ந்து விவசாயத்துறை அமைச்சர் ராம்நாத்தும் பதவி விலகினார். அமைச்சர்கள் ராஜினாமாவால் நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி தலைமையிலான கூட்டணி அரசுக்கு பின்னடைவு. நேபாள பிரதமர் சர்மா ஒலி பதவி விலக வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தல். மாலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள அரசு. இந்திய நேபாள எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் உள்துறை அமைச்சகம் தகவல். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக முப்பெரும் விழா. ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசனை. சிறுநீரக திருட்டு விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திருச்சி சமயபுரத்தில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயண விவரம் வெளியீடு. வரும் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை முக்கிய மாவட்டங்களுக்கு பயணம். சென்னை திருவேற்காடு வீரராகவபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கருவுற்ற பெண்கள் போராட்டம். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை புளியம்பேடு கிராமத்திற்கு மாற்ற எதிர்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்தது. புதிய உச்சமாக 1 கிராம் தங்கம் 10,150 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை. குஜராத்தின் சௌராஷ்டிரா மற்றும் கட்ச் பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலத்தில் நாளை வரை மிக கனமழை நீடிக்கும் என்றும் எச்சரிக்கை. இந்தியா முழுவதும் 25 இடங்களில் கடும் வெள்ளம் பதிவு. மத்திய ஜல்சக்தித்துறை வெளியிட்டிருக்கும் பாதிப்பு பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள உத்தரப்பிரதேசம். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை. ஜம்மு ஸ்ரீநகர் இடையே போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதால் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள மக்கள். காஞ்சிபுரம்
காஞ்சிபுரம் டிஎஸ்பியை சிறையில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து முறையீடு. அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற காவல்துறையின் கோரிக்கையை ஏற்று பிற்பகலில் விசாரிக்கிறது உயர்நீதிமன்றம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை மக்கள் ஒன்று கூட தடை. இமானுவேல் சேகரன் நினைவு தினம், தேவர் குருபூஜையால் நடவடிக்கை. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நாய்களை பிடிக்கும் பணி தீவிரம். ரேபிஸ் தடுப்பூசி கருத்தடை செய்த பின் பிடித்த இடங்களிலேயே நாய்கள் விடுவிப்பு. பணி நிரந்தரம் கோரி சென்னை ரிப்பன் மாளிகை அருகே 2வது நாளாக போராடிய தூய்மை பணியாளர்கள் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்தது காவல்துறை. போராடுபவர்களையும் கேள்வி கேட்பவர்களையும் நசுக்கும் அரசாக திமுக அரசு இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. சென்னையில் ரயில் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் செல்போன் திருட்டில் ஈடுபடும் நவோனியா கும்பல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மக்களுக்கு ரயில்வே பாதுகாப்பு படை வேண்டுகோள். பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் 25 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் அரசியலில் இருந்து விலகுகிறேன். தேர்தல் வியூக நிபுணரும் ஜன்ஸ்வராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர் சவால். காசா நகரை விட்டு பாலஸ்தீன மக்கள் வெளியேற வேண்டும். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வலியுறுத்தல். ஜிஎஸ்டி வரி விகிதம் மாற்றத்தால் கார்களின் விலை 7,80,000 ரூபாய் வரை குறைக்கப்படும். சொகுசு கார் தயாரிக்கும் ஜெர்மனியின் ஆடி நிறுவனம் அறிவிப்பு. வீடுகளில் உணவு சமைக்க ஆகும் செலவு ஆகஸ்ட் மாதத்தில் அதிகரிப்பு. தக்காளி விலை 26% உயர்ந்ததே காரணம் என கிறிசில் தகவல்.